ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ ஒன் ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. நீங்க எல்லாரும் அவளோட எதிர்பார்த்த மாதிரி நாமினேஷன் ப்ராசஸ் தான் ஓப்பன் நாமினேஷனா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெயிண்ட் எடுத்து மூஞ்சில பூசுறது தான் வந்து டாஸ்க். அந்த டாஸ்க்ல வந்து யார் யார் மூஞ்சிலாம் பெயிண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நபர்கள் மூஞ்சில தான் பெயிண்ட் இருக்கு. 3 பேர் மூஞ்சில பெயிண்டே இல்ல. அதாவது கானா வினோத், விக்கல் சிக்ரம், சபரி இவங்க 3 பேர் மூஞ்சில பெயிண்டே இல்ல மக்களே. மீதி இருக்க 10 பேர் மூஞ்சில பெயிண்ட் இருக்கு. ஓகேவா? சோ அது யார் யாருன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோட நம்ம சாண்ட்ரா, எஃப்ஜே, விஜே பார்வதி, கமருதீன், ஆதிரை, திவ்யா, சுபி, கனி, அரோரா, அமித் இந்த மாதிரி 10 பேர் மூஞ்சிலுமே வந்து அந்த இது இருக்கு, பெயிண்ட் பூசிருக்காங்க. ஒரு சிலருக்கு ஒன்னு இருக்கு, சுபிக்ஷாக்கு ஒன்னு இருக்கு, அதே மாதிரி வந்து அமித் பார்கவ் ஒன்னு இருக்கு, அரோராக்கு ஒன்னு இருக்கு. ஓகேவா? சோ மீதி பேருக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு 2-3, சாண்ட்ராக்கெல்லாம் 3 கிட்ட இருக்கு, அதே மாதிரி எஃப்ஜேக்கு 3 கிட்ட இருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு சிலருக்குலாம் வந்து 4-5 பூசிருக்காங்க. ஓகேவா? ஆனா ஒரு சிலருக்கு 1-2 தான் பூசிருக்காங்க. சோ ஒருத்தர் வந்து ஒரு ஓட்டு போட்டு இந்த மாதிரி பூசிருந்தா கூட அவங்க வந்து நாமினேஷன்ல எடுத்துட்டு வராங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து போன வாரம் மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணல. அதுக்கு போன வாரம் வந்து ஒரு ஓட்டு வந்தா கூட நாமினேஷன்ல எடுத்துட்டு வருவாங்க. சோ அதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த ப்ரோமோல வரைக்கும் 10 பேர் நாமினேஷன்ல வந்திருக்காங்க. சோ அந்த 10 பேர் பேரும் சொல்லியாச்சு. அதுல தப்பிச்சது கானா வினோத், விக்கல் சிக்ரம், சபரின்னு சொல்லிட்டேன். சோ இதுக்கான அவங்க சொன்ன ரீசன்ஸ் பார்க்கணும்ல, அவங்க என்ன ரீசன்ஸ் சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பாத்தலாம். அதே முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். வாங்க வீடியோல போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஆதிரை வந்து சாண்ட்ராவை நாமினேட் பண்றாங்க. இவங்களால இங்க இருக்க முடியலையோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி நம்ம சாண்ட்ராக்கு ஒரு நாமினேஷன்ல குத்திருந்தாங்க. சோ அதை இங்க பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து கமருதீன் வந்து சாண்ட்ராவை தான் சொல்றாப்ல, இந்த கேம்ல இருக்க கேபபிளே இல்லன்னு தோணுது அப்படின்ற மாதிரி நம்ம சாண்ட்ராவை குத்திட்டாப்ல. இதுவும் நல்லா தான் இருக்கு. நிறைய பேர் வந்து சாண்ட்ரா கிட்டே போயிட்டாங்க. சோ அதனால வந்து ஒருத்தர் 2 பேர் மிஸ் ஆகுறாங்களா என்னன்றத பொறுத்து இருந்ததா பார்க்கணும். சோ நெக்ஸ்ட் வந்து சாண்ட்ரா வராங்க. சாண்ட்ரா வந்து கமருதீனை வந்து நாமினேட் பண்றாங்க. அது அவங்க சொல்ற ரீசன் என்ன தெரியுமா? திவ்யா மேட்டர் நடந்தது பாத்தீங்களா, அந்த திவ்யா விசேஷ கமருதீன் அந்த மேட்டர் நடக்கும்போது, சண்டை நடக்கும்போது நான் எதுவுமே கேட்கல, அதனால வந்து நான் இப்போ வந்து நம்ம இவரு கமருதீனை வந்து நாமினேட் பண்றேன் அப்படின்றாங்க. கேட்கணும்னா அங்கேயே கேட்டுருணும். அங்க வந்து கமருதீனும் இவங்க திவ்யா கணேஷ் அடிச்சுக்கும் போது பார்த்து ரசிச்சுட்டு இங்க வந்து அப்படியே நல்லவங்க மாதிரி ஆக்டிங் போறாங்க. சோ அது எந்த வகையில் ஏத்துக்க முடியும் தெரியல. சாண்ட்ரா ஒரு மாதிரி நல்லா ஆக்டிங் போறாங்களே, அதாவது தர்பூசணி போயிட்டாப்ல, நடிப்பு அரக்கன் வீட்டு விட்டு வெளியே போயிட்டாப்ல. அதே மாதிரி வியன்னா கியூட்டா பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களும் நடிப்பு அரக்கின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க, அவங்களும் போயிட்டாங்க. சோ இப்ப அந்த பட்டத்தை எல்லாத்தையும் வந்து நம்ம சாண்ட்ரா எடுத்து வச்சிருக்காங்க போல. சோ சாண்ட்ரா ஏன் இவ்வளவு ஓவரா ரியாக்ட் பண்றான்னு தெரியல. நேற்று நைட் எல்லாம் ஓவரா பண்ணிட்டு இருந்தாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அரோரா வந்து அமித் பார்கவ் வந்து நாமினேட் பண்றாங்க. அமித் வந்து திவ்யாவை வந்து நாமினேட் பண்றாரு. தேவையில்லாம சண்டை வலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி திவ்யாவை வந்து ரீசன் சொல்லியிருக்காப்ல. நெக்ஸ்ட் சுபிக்ஷா வந்து எஃப்ஜேவை சொல்றாங்க, அதாவது தேவையில்லாம டெம்பரை லூஸ் பண்ணி வேர்ட்ஸை விட்டு கோவப்படுறான் அப்படின்ற மாதிரி நம்ம எஃப்ஜேக்கு வந்து சுபிக்ஷா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. சோ எஃப்ஜேக்கு வந்து 4-5 கலர் பூசிருந்தாங்க. ஓகேவா? சோ எஃப்ஜேக்கு வந்து நிறைய பேர் வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து விஜே பார்வதி வந்து கனிய சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு அரோரா. இங்க நல்லா நோட் பண்ணுங்க, அரோராவை இந்த இடத்துல வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்லயே காமிச்சிருப்பாங்க, பட் ஆனா என்ன ரீசன் சொன்னாங்கன்னு தெரியல. பட் ஃபர்ஸ்ட்லயே வந்து விஜே பார்வதி அரோராவுக்கு பூசனை வந்து காமிச்சிருப்பாங்க. அது ப்ரோமோல பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். சோ நெக்ஸ்ட் வர கனி வந்து நம்ம கமருதீனை நாமினேட் பண்ணிருக்காங்க. சோ இங்க இதான் பார்க்க முடியுது. ஓகேவா? கமருதீனும் நிறைய ஓட்டு வந்திருக்கு. விஜே பார்வதி 2 கிட்ட வாங்கிட்டாங்க. சோ அவங்களா நாமினேஷன் வந்துருவாங்க கம்பல்சரி. பட் இங்க வராத ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா கானா வினோத், விக்கல் சிக்ரம், சபரி இவங்க 3 பேர் தான் வந்து மூஞ்சில எதுவுமே இல்லாம இருக்காங்க. ஓகேவா? மீதி எல்லாருமே வந்துச்சு. நெக்ஸ்ட் இப்ப இந்த 10 பேர் சொன்னல நாமினேஷன்ல வந்திருக்கிறது, அதோ ஒரு ஓட்டு இருந்தா கூட அவன் நாமினேஷன்ல வந்துருவாங்கன்னு சொல்றான். அந்த பேஸ்ல இந்த 10 பேரை சொல்றேன். ஒன்னு சாண்ட்ரா, எஃப்ஜே, விஜே பார்வதி, கமருதீன், ஆதிரை, திவ்யா, சுபி, கனி, அரோரா, அமித் பார்கவ் இந்த மாதிரி மொத்தமா வந்து 10 பேர் வந்து நாமினேஷன்ல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல சுபிக்கு 1 ஓட்டு தான் இருக்கு, அரோராக்கு 1 ஓட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம திவ்யா கணேஷ்க்கு 1 ஓட்டு தான் இருக்கு. ஓகேவா? சோ இந்த மாதிரி வந்து யார் வந்து நாமினேஷன் வந்து தூக்கப்படுவாங்க, யார் வந்து உள்ள வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் தான் கணக்கு போடுவாப்ல. எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் நாமினேஷன். எல்லாரும் வந்து 2-2 போட்டு விட்டு போனீங்கன்னா எல்லாருமே நாமினேஷன்ல வந்துருவாங்க. சோ அதான் பார்க்க முடியும். அப்பதான் வந்து யாரு மக்கள் வந்து ஓட்டு போட்டு யாரை ஜெயிக்க வைக்க போறாங்கன்றது தெரியும். எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் இதெல்லாம் கலைச்சிட்டு எல்லாருக்கும் வந்து எல்லாரும் நாமினேஷன்ல வந்துட்டீங்கன்னு சொல்றதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் வந்து ஓட்டிங் யார் யாருக்கு மேல இருக்கு கீழே இருக்குன்னு நம்மளால கணிக்க முடியும். ஓகேவா? அப்பதான் வந்து இவங்க ஜெயிச்சிருவாங்கப்பா, இவங்க தோத்துருவாங்கப்பா நம்மளால சொல்ல முடியும். சோ இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நான் தெரிஞ்சு அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.